வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் கருப்பு கவினி அரிசியை வச்சு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குலோப் ஜாமுன் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவினி அரிசியை 7-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிருங்க. வடிச்சிட்டு ஒரு துணியில் இந்த அரிசியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரையாக துடைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த அரிசியை இந்த துணியில் சேர்த்துருங்க. தண்ணியெல்லாம் நல்லா துடைச்சிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இந்த அரிசியை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு காய வச்சு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவு எந்த அளவுக்கு நைஸாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். அப்போ தான் குலோப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு சலிக்கிற சல்லடையில் வச்சு இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக கடைகள்லேயே கவுனி அரிசி மாவு இருக்கும். அந்த மாவை சேர்த்து கூட நீங்கள் இந்த மாதிரி குலோப் ஜாமுன் செஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு 1 கப் அளவுக்கு கவுனி அரிசி மாவு கிடச்சிருக்கு. அந்த கப்லேயே அரை கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக ஸ்வீட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கோவா சேர்த்துக்கோங்க. சின்ன பசங்க சாப்பிட்றதுனால கோவா சேர்த்துக்கிட்டிங்கன்னா குலோப் ஜாமுன் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சாச்சு. நான் காய்ச்சின பால் லைட்டாக சூடாக இருக்கணும். சூடான பாலில் வச்சு நீங்கள் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. குலோப் ஜாமுனுக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா குட்டி குட்டி பால்ஸாவும் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு குட்டி குட்டி பால்ஸாவும் நான் செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நீங்கள் நெய் வேணும்னாலும் சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ எந்த அளவுக்கு உருண்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மீதம் இருக்க உருண்டைகளையும் இதோடையே சேர்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போ நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிடலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா கரையட்டும். ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் தன்மையை எடுத்து கொடுக்கும். நம்ம அரிசி சேர்க்குறனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ நம்ம பால்ஸை சேர்த்துடலாம். நீங்கள் கோவா சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பால்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் கோதுமை மாவு சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. சூப்பரான கருப்பு கவினி அரிசியை வச்சு உங்களுக்கு நான் குலோப் ஜாம் செஞ்சு காமிச்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் வேறு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.